சீமான் கட்சி 234 இடத்துலையும் நின்னாங்க. நிற்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பலம் இருந்தது. வெற்றி பெற முடியவில்லை என்பது வேறு விஷயம். 234 கேண்டிடேட்டு போடுற அளவுக்கு ஒரு கட்சி வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்றாலே அது ஒரு யாரும் குற்றப்பின்னணியில் படித்தவர்கள், பட்டதாரிகள், இப்படி பல நல்ல விஷயங்கள் இருக்குது. அவர்களுடைய வெற்றி, அந்த வெற்றிக்கான பலன் கிடைப்பதற்கு இன்னும் நாளாகலாம். இல்லை, எப்பவுமே குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறது ஒரே நாளாக சம்பாதிச்சிருவாங்க. நீங்கள் உழைத்து சம்பாதிக்கிறவனுக்கு பல வருஷங்கள் ஆகும். இந்த மாதிரி இவருக்கு விஜய்க்கு உள்ள சவால்கள் இந்த பஞ்சதந்திரம் நான் சொல்லக்கூடிய கரூர், குதிரை பேரம், குழந்தைகளை பயன்படுத்தியது, போதைப்பொருள் விவகாரம், தேசத்துக்கு எதிரான தீவிரவாதம், இது 5மே மிக ஒன்று ஒரு விதத்தில் கடுமையானது, கொடுமையானது, அரசியல் ரீதியாக மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த பஞ்சதந்திரங்கள், பஞ்சபூதங்களை தாண்டி அவர் எப்படி மீண்டு வரப்போகிறார்? நம்ம விஜய் அவர்கள் முதல்வராக திருச்சியில் பேசினது பாசிட்டிவாக பேசியிருக்கலாம். மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு, ஒரு நம்பிக்கை தரக்கூடிய அளவுக்கு பேசலாம். திருப்பி அதான் திமுக தான் தோற்று போய் இருக்காங்க. இதுக்கப்புறம் இடைத்தேர்தல் வரும்போது தானே, அதுவும் இடைத்தேர்தலில் நாங்கள் நிற்கலன்னு சொல்லிட்டாங்க திமுக. இந்த 4-5 இடைத்தேர்தல் வருது இல்லை, இப்போது ரிசைன் பண்ண 4-5 பேர், இவர் திருச்சி கிழக்கு உட்பட 5 இந்த 5ல் நாங்கள் நிற்கலன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏன் திமுக நீங்கள் அதே அடிச்சுட்டு இருக்கீங்க? அவங்க அதுக்கப்புறம் மீண்டு வரட்டும். இந்த மாதிரி பஞ்சபூதங்களினால் அவர் ஆட்சியை தவறவிடும் சூழ்நிலை வந்தால் அப்பொழுது தேர்தல் 2029 அதற்கு முன்பாகவோ வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்பொழுது இவருக்கு எதிராக களம் மாறும் என்றால் அது திமுகவுக்கு சாதகமாகவோ அதிமுகவுக்கு சாதகமாகவோ இப்பொழுதுள்ள சூழ்நிலையில் மாறுவதற்கு வாய்ப்பில்லை. அப்போ யாருக்கு வாய்ப்பு? புதியவர்களுக்கு வாய்ப்பு. நம்ம புதியவர்கள்னு சொல்கிறது அந்த இடத்துல அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண், சொல்லுங்கள் சார். இப்போது பல பத்திரிகையாளர்கள் பேசக்கூடிய ஒரு விஷயங்களை சமூக வலைத்தளங்களில் பார்க்க முடியுது. ஒரே மாதிரியான பேட்டர்னில் அவங்க செய்திகளை சொல்கிறாங்க. மாற்றுன்ற அடிப்படையில் விஜயை மக்கள் தேர்ந்தெடுக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஏகப்பட்ட ஆன்டி இன்கமன்சி அவருக்கு எதிராக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் திருப்பி திமுக அதிமுகவுக்கு சாதகமாக அமையாமல் மாற்றுன்ற அடிப்படையில் இன்னொரு இடத்துல நின்று சீமானுக்கு தான் சாதகமாக அமையும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் போகுது. அமைச்சர்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தாலும் அப்படி தான் தெரியுது. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயங்கள்லாம்? இது ரொம்ப சீக்கிரம் யாருக்கு சாதகமாக போகும்ன்றதை நம்ம ஒரு இந்த திசையில் போகுதுன்றதை கணிக்கலாமே தவிர இந்த நிலைக்கு விட்டது என்று சொல்வதற்கு இது ரொம்ப டூ ஏர்லி. மிகவும் இவ்வளோ சீக்கிரம் சொல்வது கடினம். ஆனால் இந்த ஆட்சி போகும் திசை சரியில்லை. செயல்பாடுகள் புதிதாக வந்தார்கள், இவர்களுக்கு அவகாசம் கொடுக்கணும்னு நம்ம சொல்கிறது ஒரு நியாயத்தின் பேரில் சொல்கிறோம். ஆனால் இவங்க பண்ணதெல்லாம் பார்த்தா இதுக்கெல்லாம் டைம் இருக்குது. ஒழுங்கான பணி, மக்கள் பணி செய்வதற்கு மட்டும் அவகாசம் தேவை என்று சொல்வது நியாயமில்லை. ரீல்ஸு போடுறதுக்கு அவகாசம் தேவையில்லாமல் இருக்குல்ல. இப்போ அவர் டிகே பிரபு அமைச்சர் கனிமவளத்துறை அவர் போகிறாரு கல்குவாரியெல்லாம் ஆய்வு பண்ணுறதுக்கு. அதுக்கு எதுங்க மலைப்பாதையில் கார் போகிறதெல்லாம் மேலேருந்து ட்ரோன்லேருந்து லைட் எடுத்து இந்த சினிமாவில் வர மாதிரிலாம் காமிச்சு திடீர் ஆய்வு. அது திடீர் ஆய்வு. இவ்வளோ ட்ரோனோட அவர் ஸ்ரீரங்கத்தில் அவர் பேர் என்ன, ரமேஷ், அவர் போய் அங்கே ரைட்டு எல்லா கோயில்லையுமே அந்த சைட்டில் விஐபிக்கு வசூல் பண்ணுறதுன்றது எல்லா பிரபலமான கோயில்களையும் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு ரொம்ப வருஷமாக. அதை பிடிக்கணும், அதை தடுத்து நிறுத்தணும். அந்த கருத்து, அந்த நோக்கம் நியாயமானது. ஆனால் அதுக்கே இந்த மாறு வேஷம் போட்டு போகிறது, அது போகிறது. கடைசியில் பார்த்தா அவர் இந்த யார் பணம் வாங்கினாரோ அவர் இந்த கோயில் அறநிலையத்துறை ஊழியரும் இல்லை, அவர் அர்ச்சகரும் இல்லை. திரி சுதந்திரர்னு வருவாங்க. திரி சுதந்திரர்னா அவங்க ஃப்ரீலான்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம்ல மீடியாவில். இந்த சிம்பு ஒரு படத்தில் இருப்பார், சாமியை கிட்ட கூட்டின்னு போய் காமிப்பார். ஆமாம், அந்த மாதிரி. அது திரி சுதந்திரர்னு பேர். அதுக்கு அவங்க யாருடைய அப்ரூவலும் இல்லை. அவங்க பாட்டில் வருவாங்க. சாமியை பக்கத்தில் போனோன்னா அங்கே இருக்கிற அவங்க எல்லாருமே தெரிந்த முகமாக இருக்கிறதுனால கண்டுக்க மாட்டாங்க. வருவாங்க, அவங்களுக்கு வேறு ஒன்றும் வருமானம் கிடையாது. அறநிலையத்துறையிலையோ கோயிலையோ சம்பளமோ இல்லை வேறு ஏதாவது வருகையில் வருமானம் கிடையாது. கொண்டு போய் உங்களுக்கு தரிசனம் பண்ணி வச்சுட்டு காசு வாங்கிட்டு போவாங்க. அதை நம்பி வாழ்க்கையை நடத்துவார்கள்.
நம்ம வந்து அது சரின்னு சொல்லலை. இதை வந்து சீர்படுத்த வேண்டும். சீர்படுத்தணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே இருக்குல்ல ஹெச்ஆர்என்சியில் அறநிலையத்துறையில் வந்து விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதை இது வரைக்கும் அது சரியாக செயல்படலைன்னா அதை சீரமைச்சு அதை பலப்படுத்தி அது கடுமையான உத்தரவுகள் இட்டு அதை பண்ணணும். அதை விட்டு நீங்கள் மாஸ்க் போட்டு போய் அதை வந்து சும்மா ஒரு பில்டப் கொடுக்குறது. அது ரெண்டாவது சில அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் பேர் என்ன, அந்த ராஜீவ்னு ஒரு அமைச்சர் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, அவர் வந்து சுற்றுச்சூழல் அமைச்சர். சுற்றுலா கிடையாது அவர் கிடையாதான்றது அவருக்கே தெரியல. அப்புறம் வந்து அவர் தான் சொன்னார். அதனால் அவர் நான் சுற்றுலாத்துறையாக என்னை ஆக்கியவர் மாண்புமிகு முதல்வருக்கு கோடான கோடி நன்றிகள்னு சொல்கிறாரு. பக்கத்தில் இருக்கிற பத்திரிகையாளர் வந்து ஐயா நீங்கள் வந்து சுற்றுலாத்துறை இல்லை, சுற்றுச்சூழல் துறைன்னு சொன்னாலும் அவருக்கு புரியல. அப்புறம் சமாளிக்கிறாரு, சுற்றுச்சூழலில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கான அப்படின்னு சொல்லி ஏதோ போட்டு சொதப்பி, அவர் என்ன துறைனே அவருக்கு தெரியல. அவர் எப்படிங்க வேலை செய்வார்? நான் கூட தமாஷா சொன்னேன், அவர் பாட்டில் எங்கேயாவது போய் சுற்றுலாத்துறை, நான் நினைக்கிறேன் ஆதவர்ஜுனா அவர்களுக்கோ இருக்கோ இந்த விளையாட்டுத்துறையோடு சேர்த்து பிடபிள்யூடி விளையாட்டுத்துறை சுற்றுலா ஒன்றுன்னு நினைக்கிறேன். அவன் தான் வேறு யாரோ ஒரு அமைச்சருக்கு சேர்க்கப்பட்டது, துணை இலாகாவாக சேர்க்கப்பட்டது. இவர் பாட்டில் அந்த ஆஃபீஸில் போய் உட்காந்துருக்க போகிறாரு. இன்றைக்கி வந்து இருக்கிற சூழ்நிலையில் அதிகாரிகளுக்கே வந்து யார் அமைச்சர்னு அடையாளம் தெரியல, பதிவாகலை புதுசுன்றதுனால. வந்திருக்காரு, இவர் தான் அமைச்சர் போல இருக்கு. ஒரு கால் நம்ம பேப்பர் படிக்காமல் விட்டுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சார்னு போய் நிற்பாங்க. அமைச்சருக்கும் இது தன்னுடைய துறை இல்லைன்னு தெரியாது, அதிகாரிகளுக்கும் இவர் தான் அமைச்சரான்னு தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்குது. இதை வந்து நம்ம குறையா சொல்லலை, புதுசுன்றதுனால கொஞ்ச நாள் ஆகும் செட்டில் ஆகிறதுக்குன்னு சொல்லும். ஆனால் அந்த அமைச்சருக்கு தன்னுடைய துறை என்னன்றதே தெரியலன்றது ரொம்ப அவலமான விஷயம். அதே மாதிரி தான் ஸ்ரீநாத், அவர் விஜய் அவர்களுடைய நண்பர்னு சொல்லுவாங்க, அவர் தூத்துக்குடி மீனவர்துறை. அவர் வந்து நேராக போய் தூத்துக்குடி தொகுதியில் நின்று ஜெயிச்சார். பக்கத்தில் உள்ள திருச்செந்தூர் தொகுதியில் அனிதா ராதாகிருஷ்ணன் திமுக அவர் எம்எல்ஏவை ஜெயிச்சிட்டாரு, தாவேகாவை தோற்கடித்து. அதில் வர புன்னவயலுங்கிற கிராமத்தில் போய், இந்த புன்னவயல் கிராமங்களே மக்களே, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, உங்களுக்கு நான் நன்றி, கோடானு கோடி நன்றி, என்னை ஜெயிக்க வைத்து மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் என்னை ஜெயிக்க வைத்தீர்கள். உங்கள் ஊர் மக்கள்லாம் எனக்கு ஓட்டு போட்டதாக கேள்விப்பட்டேன், அதுக்காக தான் நன்றி சொல்லுவாங்க. கட்சியில் பார்த்தா இது ஒரு தொகுதியே இல்லை, திருச்செந்தூர் அனிதா ராதாகிருஷ்ணன் தொகுதி. அந்த தொகுதியில் வேறு யாரோ ஒரு தாவேகா வேட்பாளரை தோற்கடித்து அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். நம்ம தொகுதி எதுன்னு அப்போ இவருக்கு இப்போ தெரியல, அமைச்சரானதுக்கு அப்புறமே தெரியல அப்படின்னா, இவர் தேர்தலில் நிற்கும்போது இவர் எந்த தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணார், அது சொந்த தொகுதியா, இது ஒரு கேள்வி. இப்படி ஒரு பிரச்சாரம் வந்து எங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறோம், நம்ம தொகுதி எதுன்னு அமைச்சருக்கு ஆனதுக்கு முன்னாலேயும் சரி, ஜெயிக்கிறதுக்கு முன்னாலேயும் சரி, ஜெயிச்சு வந்து அமைச்சரானதுக்கு அப்புறமும் தெரியலன்னா என் மக்கள் பணி அப்படி செய்வேன். திடீர்னு ஒருத்தர் வந்து ஐயா இந்த எங்கள் துறையில் இந்த பிரச்சனைன்னா அது அந்த துறை சம்மந்தப்பட்டது தானான்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்காவது ஒரு அடிப்படை அரசியல் அந்த நிர்வாகம் தெரிந்திருக்க வேண்டும். இப்போ நம்ம விளையாட்டு அமைச்சர்னு விளையாட்டுத்துறை அமைச்சர், உங்களுக்கு அந்த முதல் போட்ட அமைச்சர்னு சொல்லி சொல்கிறாங்களே, அவர் பேசும்போது சொல்கிறாரு, விவசாயத்தை விட மிக கஷ்டமான துறை வந்து விளையாட்டுத்துறை. ஏங்க ஏற்கனவே விவசாயிலாம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த 2.5 ஏக்கர் வரைக்கும் தான் கொடுத்தீங்க, 50,000 வரைக்கும் தான் கொடுத்தீங்க. ஆனால் தேர்தல் வாக்குறுதியில் எல்லாருக்கும் பயிர் தள்ளுபடி லிமிட் இல்லாமல் பண்ணுறேன்னு சொன்னீங்க. தேர்தலில் வந்ததுக்கப்புறம் நீங்களும் வழக்கம் போல் இந்த திமுக ஆட்சியில் பண்ண மாதிரி அன்றைக்கி ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சுன்னு 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம்னு அண்ணாதுரை சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி போராட்டத்துக்கு வந்துட்டாங்க. நாகை, தஞ்சாவூர், டெல்டா மாவட்டங்கள்லாம் நிறையா போராட்டங்கள் நடக்குது, போலீஸ் தள்ளுமுள்ளு எல்லாமே நடக்குது. நீங்கள் இதே மாதிரி விவசாயிகள் போராட்டம் அங்கே வந்தபோது திமுக குண்டர் சட்டத்தில் அடைச்ச போது அதையெல்லாம் விமர்சனம் பண்ணாரா இல்லையா தவேக தலைவர் விஜய்? அப்புறம் நீங்களும் அதே தான் பண்ணுறீங்கன்னா என்ன வித்தியாசம்? அப்போ திமுக, அதாவது உடம்பெல்லாம் திமுக, ஃபேஸ் மட்டும் அப்படி கட் பண்ணி தலைவர் விஜயுடைய தலையை அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண மாதிரி தானே ஆட்சி. என்ன வித்தியாசம் இருக்குது? அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து ஊழலே பண்ணால் கூட அந்த நிர்வாக அனுபவமாவது இருந்தது. அப்போது இங்கே வந்து இன்றைக்கி விஜயுடைய ஆட்சியை திமுக ஆட்சி மைனஸ் நிர்வாக அனுபவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் தான் இருக்குது. அப்போது வந்து இவர் விளையாட்டுத்துறையில் அது சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த விளையாட்டு வீரர்கள் பள்ளிகளில் படிக்கிறாங்களே, அவங்களெல்லாம் வந்து மற்ற பள்ளி மாணவர்களோட ஒன்றா உட்காந்து கிளாஸ் எடுக்கக்கூடாதான், பாடம் எடுக்கக்கூடாதான், வாத்தியாரெலாம் தனியாக உட்காந்து எடுக்கணுமா? ஏங்க எல்லாரையும் ஒன்றா வச்சு பாடம் எடுத்தால் தான் கல்வி வளரும்.
அதில் விளையாட்டு வீரர்களுக்கு பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டாண்டு காலமாக அந்த ஒரு முக்கியமான பீரியடில் வந்து சில பீரியடில் கொஞ்சம் அவங்களுக்கு விதிவிலக்கு கொடுத்து நீ விளையாடப்போ, கிளாஸுக்கு வரலான்னா பரவாயில்ல விளையாடப்போன்னு சொல்லுவாங்க. அது விளையாட்டில் சிறந்து விளங்குபவர்கள். அது அந்த பிடி மாஸ்டர்னே ஒருத்தர் இருப்பார், அவரை வச்சு இவர் நல்லா விளையாடு, இவர் ஃபுட்பால் விளையாடு, இவர் பேஸ்கெட் பால், இவர் வாலிபால், இவர் கிரிக்கெட்டு, இப்படி அதுக்கேற்ற மாதிரி. நீங்கள் இவங்களெல்லாம் தனியாக உட்காந்து ஒரு கிளாஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் கல்வி தகுதி என்பது அடிப்படை. நான் வந்து விளையாட்டை வந்து குறைபாடாக சொல்லலை. விளையாட்டை மட்டும் நம்பி ஒரு தொழிலில் வந்து ஈடுபட முடியாது. இப்போது இந்த பிரக்ஞானந்தான்னு ஒரு தம்பி, சின்ன தம்பி, உலக புகழ் பெற்றிருக்காரு. அவங்க சகோதரி வைஷ்ணவியும் உலக புகழ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்தே, இன்னும் வேறு வேறு பேர்கள், சின்ன அதாவது வாலிபர்கள் சிறுவர்கள்னு சொல்லக்கூடிய அளவு இருக்காங்க. இவங்கெல்லாம் ஸ்கூலில் படிக்காமையாக இருக்காங்க. ரெண்டாவது, எல்லாருமே வந்து ஒரு உலக புகழ் பெற்றாங்க அப்படின்னு சொன்னால் கூட அந்த உலக புகழ் கூட ஒரு கட்டம் வரைக்கும் தான் இருக்கும். ஒரு காலத்தில் உலகத்தில் பெரிய செஸ் சாம்பியனாக பாபை ஃபிஷர்னாங்க. அப்புறம் இன்னொரு ரஷ்யா ஒரு வீரர்னாங்க, ஒரு காக்கர்ஸ்ரோவா இன்னும் ஒரு பேர் ஒன்று சொல்லுவாங்க, மறந்துட்டேன். அப்படி வரும்போது நம்ம ரவிச்சந்திரன் இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் இருந்தார், ஒரு மிகப்பெரிய செஸ் பிளேயர் ஒருத்தர். அப்புறம் அவருக்குன்னு ஒரு பீரியடு ஒரு 10 வருஷம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு யாரோ வந்துட்டாங்க. இப்படி விளையாட்டு துறையிலையும் ஒரு சீசன் இருக்குது. ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா இப்போது ரிஷப் பந்த் வந்து ஒரு சீசனில் ஓகோன்னு இருந்தார். அவர் பாட்டில் எப்படி அடி வாங்குவார், பாலில் எப்படி அடி வாங்குவார், உருள்வார், பிறல்வார், எப்படி தூக்கி அடிப்பார், வித்தியாசமாக ஆடுவார். அவருடைய விளையாட்டு வித்தியாசமான. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ரிஷப் பந்த் வந்து பல டீம்களை வந்து காணாமல் போயிட்டார். இப்போ ஒருத்தர் சூரியவம்சின்னு வந்திருக்காரு, அடித்து தூள் கிளப்புறாரு. வெகு காலமாக இருக்கலாம், வெகு காலமாக அது சச்சின் டெண்டுல்கர் போன்றவர்கள், சௌரவ் கங்குலி போன்றவர்கள், விராட் கோலி போன்றவர்கள் ரொம்ப வருஷம், ரோஹித் சர்மா இருக்காங்க. பட் எல்லாருமே அதே லெவலில் வந்துருவாங்களான்னா முதல்ல தெரியாது. அப்போது இவர்களுக்கு கல்வி தகுதி என்பது தேவை, அடிப்படை தகுதி. விளையாட்டு என்பது கூடுதலாக இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த கல்வி தகுதியை வச்சு, அந்த கல்வி தகுதி இருக்கிறதுனால தானே பல விளையாட்டு வீரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க விளையாட்டில் ஜெயிச்ச உடனே பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேலை கொடுப்பாங்க. அதே வேலையை வந்து அவங்க கல்வி தகுதியே இல்லாமல் வரும்போது அவங்கள வந்து ஒரு ஆஃபீஸராகவோ ஒரு மேனேஜர் போஸ்ட்டோ கொடுக்குறதுக்கு அங்கே அவங்களுக்கு சில தடைகள் இருக்கும். இது புரியாமல் வந்து இவங்களுக்கு தனியாக கிளாஸ் எடுக்கணுன்றார். இதெல்லாம் ரைட்டு. இந்த பெரும்பாக்கம் நம்ம சென்னையை ஒட்டி இருக்கேன், இங்கே வந்து 3 மாதத்துக்கு முன்னால் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி கிட்டத்தட்ட 2000 சொச்சம் ஏக்கர் இல்லை விளையாட்டு திடல் முதல்வர் ஸ்டாலின் அவர் இருந்தபோது திறந்து வச்சாங்க. 3 மாதமாக இன்னும் அது வந்து பயன்பாட்டுக்கே வரல. நீங்கள் வந்து 1 மாதம் ஆச்சு இல்லை, எல்லாமே அங்கே ரெடி, இன்னும் பயன்படுத்த ஆரம்பிக்கல. இன்னும் திறந்து வச்சா போதும் அமைச்சரோ. நீங்கள் அது ஒன்றும் இல்லை, அது பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு என்ன செய்யணுமோ அதிகாரிகளுக்காக இதில் நீங்கள் செய்யணும். இதை விட்டுட்டு எல்லோரும் தனியாக கிளாஸ் எடுக்கணும். விவசாயத்தை விட விளையாட்டுத்துறை ரொம்ப கஷ்டம். அவன் வந்து காளை மாடை வச்சுக்கிட்டோ டிராக்டர் வச்சுக்கிட்டோ அவன் வந்து மழையை எதிர்பார்த்து விதையை போட்டு மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்யணும், பெய்யக்கூடாத நேரத்தில் பெஞ்சிடக்கூடாது. இதெல்லாம் தாண்டி அறுவடைக்கு வந்து அந்த நெல்லெல்லாம் கொண்டு போய் போடும்போது நெல் நனைஞ்சு போயிடுது, குடோனில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய அந்த மனதை புண்படுத்துகிறாம நான் என்ன சொல்கிறேன், விளையாட்டுத்துறையை ஊக்கப்படுத்தி பேசுங்கள். விளையாட்டு வீரர்கள் இந்த நாட்டு இராணுவ வீரர்களுக்கு இணையானவர்கள், அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் பாசிட்டிவாக பேசுங்க. விவசாயத்துறையை விட அப்படின்னு சொல்லும்போது விவசாயத்தில் வேறு நீங்கள் கவுத்துட்டீங்க, வாக்கு கொடுத்தது வேறு, இப்போ நடக்கிறது வேறு. இப்படி இவர்கள் வந்து சேம் சைடு கோல் போட்டுக்கிறாங்க. விஜயுடைய ஆட்சியில் அவங்க கட்சியில் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ விஜயை சுற்றி இருக்கிற சவால்கள் வந்து கிட்டத்தட்ட என்னமோ சொல்லுவாங்க, நம்ம பஞ்சதந்திரம்னு சொல்லலாம், இல்லை பஞ்சபூதங்கள்னு சொல்லலாம். பஞ்சபூதம்னு சொல்லலாம். பூதம்னா தான் ஜனங்க பயப்படுவாங்க. முதல்ல வந்து இந்த கரூர் வழக்கு இன்னும் அது முடிவுக்கு வரல, சிபிஐ விசாரணை. அது என்ன ஆகும்னு தெரியாது. இன்னொன்று வந்து இந்த குதிரை பேர வழக்கு இப்போ மறுபடியும் அதை உயர்நீதிமன்றம் ஜூலை 1ஆம் தேதி என்னமோ அதை எடுத்துக்குது. இந்த குதிரை பேரம் நடந்தது என்பது
நீங்கள் அவங்க என்ன தான் இல்லைன்னு குதிரைன்னா என்னன்னு தெரியல, அவர் இசைக்கு சுப்பையா குதிரையை நான் பார்த்தது இல்லைலாம் சொல்லுவார். அதெல்லாம் வழக்கமாக சொல்லுவாங்க. நடந்ததா நடக்கலையாங்கிறத சிபிஐ விசாரணை வச்சா தெரிஞ்சு போகும். எப்படியும் பணத்தை டெலிவர் பண்ணியிருந்தீங்க இல்லை பினாமியில் கொடுத்துருந்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டாமல் போகாது. இதில் கேஎன் நேருடைய சம்மந்தப்பட்ட விவகாரத்தில் பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி 7.5லேருந்து 10% வரைக்கும் பார்ட்டி ஃபண்டுன்னு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நிதிக்கு இந்த பணமெல்லாம் லஞ்சமாக பெறப்பட்டதுன்னு இடி ஹைகோர்ட்டில் பதிவு பண்ணதை எடப்பாடியும் அண்ணாமலையும் தனித்தனியாக எடுத்து வெளியிட்டாங்க. தேர்தலுக்கு முன்னால் கண்டுபிடிக்க முடியாதது எதுவுமே இல்லை. கண்டுபிடிச்சி பிஜேபியில் என்ன பண்ணாங்க, இனிமேல் என்ன பண்ண போகிறாங்கன்ற ஒரு கேள்விக்குறி ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டு இருக்குது. அது தனி சப்ஜெக்ட், அதை விட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குதிரை பேரம் ஒரு வழக்கு, அப்புறம் இந்த குழந்தைகளை தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்குது. தேர்தல் இந்த மாதிரி அரசியலில் குழந்தைகளை பயன்படுத்தும். இவர் தான் குட்டீஸ் எல்லாம் வீட்டில் போய் சொல்லுங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் முதலமைச்சராக பதவி ஏற்கும்பொழுதே அத்தனை பேருக்கு நேராக பப்ளிக்காக குட்டீஸுக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னார். இப்போ குழந்தைகளை பயன்படுத்தினார் என்பதற்கு அவரே ஒரு சாட்சியாக ஆகிவிட்டார். வாக்குமூலம், ஒப்புதல் வாக்குமூலம். இது தேசிய குழந்தைகள் நல வாரியம் இதை ஒரு பெருசாக எடுத்துக்கிட்டு இது ஒரு விசாரணை நடக்குது. இதுவும் கோர்ட்டுக்கு போயிடுச்சு, நீதிமன்றத்துக்கு. தேசிய குழந்தைகள் நல வாரியம்ங்கிறது அது தனி, இது நீதிமன்றம்ங்கிறது அது தனி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போதைப்பொருள், ஜாஃபர் சாதிக் தான் போதைப்பொருள், ஜாஃபர் சாதிக் தான் போதைப்பொருள், அவர் தான் போதை வியாபாரி. அவர் வீட்டிலேருந்து கூட எலெக்ஷனுக்கு முன்னால் அவர் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் அவர் வீட்டிலேருந்து 900 கோடி தேர்தலுக்காக பணம் கொடுத்தாருனதுக்கு ஆவணங்கள்லாம் பிடிச்சாங்க ஜாஃபர் சாதிக்னாங்க. இந்த பக்கம் தாவேகா பக்கம் ஜான் பிரிட்டோ, யார் அவர்? அம்மா லீமா ரோஸ் மார்ட்டினுடைய மூத்த சகோதரர். அவர் பெயரில் 2024 109 கோடி ரூபாய் படகு வழியாக ஸ்ரீலங்காவுக்கு கடத்தினதுக்கான, அதுக்கப்புறம் 150 கோடி ரூபாய் சென்னை டு மதுரை ரயிலில் எடுத்துகிட்டு போன போதைப் பொருட்கள். இதே மெட்ஸு ஜாஃபர் சாதிக் தமிழ்நாட்டில் புகழ் பரப்பிய மெட்ஸு, அந்த மெட்ஸு கடத்தியதாக வழக்குகள் யார் யார் பேரில்? ஜான் பிரிட்டோ, லீமா ரோஸ் மார்ட்டின், சோபா ராணி அவங்க பேரில். அதுக்கப்புறம் ஆதவர்ஜுனாவுடைய அமைச்சர் ஆதவர்ஜுனாவுடைய மனைவி டெய்சி ஆதவர்ஜுனா, இவங்க 3 பேர் உட்பட பல பேர் மீது 16 பேர் மீது வழக்கு 2024 இருக்குது. என்ன வழக்கு? போதைப் பொருட்கள் மூலமாக பணச்சலவை. முன்னாலெல்லாம் எப்படி இருந்தது? ஒரு எஃப்ஐஆர் இல்லாமல், இது பொதுவாக சொல்லுது, ஒரு ப்ரெடிகேட் முன்னால் ஒரு எஃப்ஐஆர் இருந்தால் அது அடிப்படையில் தான் இடி விசாரணைக்கு வரலான்னு. இப்போ போன வாரம் கேரளா உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு? அது தேவையில்லை, பண செலவை நடந்திருக்குன்னு இடிக்கு தகவல் வந்தால் அவங்க தாராளமாக உள்ளே வரலாம். அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் தான். இந்த எஃப்ஐஆர் இல்லைன்றதை வச்சு பல திமுக தம்பிகள்லாம் ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கர்லாம் போய் தடை வாங்கினதே இதை பேஸ் பண்ணி தான். இப்போது வரப்போகிற இப்போ உச்சநீதிமன்றம் திறக்க போகுது, உயர்நீதிமன்றம் திறக்க போகுது, இந்த பீரியடில் திறந்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கேரளா உயர்நீதிமன்ற வழக்கை வச்சு போட்டாங்கன்னா பல பேர் திமுகவில் அப்பொழுது இடைக்காலத்தில் தப்பியவர்கள் இப்போது சிக்குவார்கள். சரி, அது திமுக, அது கெட்ட கட்சி, நீங்கள் தான் சொல்லிட்டீங்க, அது தீய சக்தி, அது தீந்து போன சக்தி, நீங்கள் தான் தூய சக்தி. தூய சக்தியில் ஜான் பிரிட்டோ அவர் அப்ஸ்காண்டிங், இப்போது நடுவில் கைதாகி பணியில் வந்தாராம், அப்ஸ்காண்டிங்க. போன வாரம் 26ஆம் தேதி சென்னை ராமநாதபுரம் பகுதியில் அவர் தொடர்பான இடங்களில் ரெய்டு நடந்திருக்கு, இடி ரெய்டு. அது இப்போ சம்மந்தமாக இடி ஒரு நோட் வெளியிட்டிருக்காங்க. அதில் தெளிவாக ஜான் பிரிட்டோ அவருடைய ஆட்கள் இந்த 2024 ஸ்ரீலங்காவுக்கு படகில் கடத்தினது, இது இந்த மதுரை ரயிலில் கடத்தினது 150 கோடிக்கு, இதெல்லாம் போட்டு ஜான் பிரிட்டோ இப்போ தேடப்படும் பட்டியலில் இருப்பவர்ன்றதெல்லாம் அதில் இருக்குது. அந்த வழக்கில், அது சம்மந்தப்பட்ட வழக்கில் லீமா ரோஸ் மார்ட்டின் பெயரும் இருக்கிறது, டெய்சி ஆதவர்னா பெயரும் இருக்கிறது. இதை தவிர இன்னும் சில பெயர் இருக்குது. அந்த பெயர்லாம் அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு தொடர்பு இருக்கலாம். 16 பேர் இருக்காங்க. அந்த வழக்கில் இவங்க வெளிநாட்டுக்கு அனுமதி போகிறதுக்கு அனுமதி வேணும்னு இவங்க போட்ட பெட்டிஷனோட காப்பி நான் வச்சுருக்கிறேன், பார்த்துருக்கோம். ஏன்னா எப்படி நம்ம இது சொன்னோம்னா போய் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஏதாவது வழக்கு இருக்குன்னு வந்தால் ரெடியாக வச்சுருக்கு. கோர்ட்டுடைய அதிகாரபூர்வ ஆவண நகல்கள் நம்மகிட்ட இருக்குது. அப்போது அங்கே போதைப்பொருள் அப்படின்னு சொல்லி ஜாஃபர் சாதிக்குன்னா, அங்கே ஜாஃபர் சாதிக்குன்னா இங்கே ஜான் பிரிட்டோ.
ஜாஃபர் சாதிக்காவது அந்த திமுக குடும்பத்திற்கு வேண்டப்பட்டவர். கிருத்திகா உதயநிதி படம் எடுக்கிற தயாரிப்பாளராக இருந்தார், டைரக்டர் அமீருக்கு தயாரிப்பாளராக இருந்தார், பண பரிவர்த்தனை நடந்ததெல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் தாண்டி இது குடும்பத்துக்குள்ளேயே இருக்குது. அது குடும்பத்துக்கு வெளியில் திமுகவுக்கு வேண்டப்பட்டவர் ஏதோ ஒரு அயலக அணி செயலாளராகவோ என்னமோ இருந்தார். இங்கே அமைச்சராகவே இருக்கிறவருடைய மனைவி, அவருடைய மாமியார் ஏற்கனவே சோபா அரசியல் இருக்குது. இது ஒரு பக்கம் போதைப்பொருள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஷாஜகான் IUML முஸ்லீம் லீக் அமைச்சர், அவர் சமீபத்தில் கலந்து கொண்ட ஒரு விருந்து, ஒரு 5 நட்சத்திர விருந்தில் ரிஷாப் பத்யுதீன் என்ற ஸ்ரீலங்காவில் இந்த ஈஸ்டர் வெடிகுண்டு அந்த தீவிரவாத வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர், முன்னாள் MP. அவரும் இன்னொரு MP. அதுக்கப்புறம் சவுதி அரேபியாவில் பல தீவிரவாத இயக்கங்களுக்கு கூட்டமைப்பு ஒன்று இருக்கான். இந்த சின்ன சின்ன வில்லன் கேங்குக்கெலாம் ஒரு பெரிய ஒரு பிக் பாஸ், மோட்டா பாஸுங்கிற மாதிரி ஒருத்தர் இருப்பார். அந்த பாஸ் ஒருத்தர் பேர்லாம் நமக்கு தெரியல, அவரும் வந்திருக்காரு. இங்கே சென்னையில் இவங்கெல்லாம் ஏன் சென்னையில் எதுக்காக மீட் பண்ணாங்க? அவங்க ஸ்ரீலங்காவில் தீவிரவாதத்து வழக்குகளில் ஈடுபட்டு இருக்கிறவர் அந்த MP அந்த வகைரா ரிஷாப் பத்யுதீன். தேர்தலுக்கு முன்னால் 1 மாதத்துக்கு முன்னால் அமைச்சர், இப்பொழுது அமைச்சராக இருக்கும் ஷாஜகான், அப்பொழுது தாவேகா MLA, அது IUML MLAவாக இருந்தவர், அவர் போய் சந்தித்தார் என்று ஏற்கனவே நான் சில நிகழ்வுகளில் பேசியிருந்தேன். அப்போ இந்த சென்னை நிகழ்வு நடக்கவில்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அதை ஒட்டி நடந்தது. சரி, அவங்க ஏதோ இப்போது சென்னையில் அந்த ரிஷாப் பத்யுதீனுக்கும் பாகிஸ்தான் ISIக்கும் சிரியாவில் உள்ள ISIS தீவிரவாத இயக்கத்துக்கும் நேரடி தொடர்புகள் இருக்குதுன்னு ஸ்ரீலங்காவில் குற்றம் சாட்டியிருக்காங்க. எது சிங்கள அரசு, அதாவது ஸ்ரீலங்கா அரசு. அப்படிப்பட்டவர் இங்கே என்ன பண்ணுறாரு? சவுதி அரேபியாவிலேருந்து தீவிரவாத கூட்டமைப்பு தலைவர், உச்சபட்ச தலைவராக இருக்கிறவருக்கு சென்னையில் என்ன வேலை? தமிழ்நாட்டில் என்ன வேலை? யாரை எதிர்த்து இவர்கள் சதி செய்கிறார்கள்? எதை எதிர்த்து சதி செய்கிறார்கள்? நிச்சயமாக இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராக ஏதோ ஒரு வகையில் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கலாம். தீவிரவாத தலைவர்கள்லாம் சும்மா காப்பி குடிக்கிறதுக்காக ஒன்றா சேர போகிறாங்க, ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கும். இந்த கூட்டத்தில் இப்பொழுது தாவேகாவில் அமைச்சராக இருக்கும் IUML சேர்ந்த ஷாஜகான் அவர்களும் கலந்து கொண்டார் என்பதுதான் புகைப்படத்துடன் வெளிவரும் ஆதாரத்துடன் செய்தி. அப்போது தீவிரவாதம் எங்கே அப்படின்னு பார்க்க போனால் தாவேகா ஆட்சிக்குள்ளும் அது புகுந்து விட்டதா என்ற கேள்வி எழுகிறது. நம்ம இது ஷாஜகான் விஷயம் தெரிஞ்சு போனாரா? இவங்கெல்லாம் சும்மா யாரோ ஃப்ரெண்ட்ஸு டீ குடிக்க கூப்பிட்டாங்க, போய் டீ சாப்பிட்டு வரலான்னு சொல்லி வெள்ளந்தியாக போனாரா? அப்படியெல்லாம் அரசியல்வாதிகள்லாம் வெள்ளந்தியாக இருக்க மாட்டாங்க. MLAவாக இருந்தவர் இவ்வளோலாம் போய் பார்த்துட்டு வரும்போது அவர் பேரில் என்னென்ன வழக்குகள்னு தெரியாதா? ஏங்க, சாதாரண கெடிஜோசிய மாதிரி அவர் ஞானசேகரன் அவர்கள் அந்த அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழகத்தில் அவர் ஒரு மா சுப்பிரமணியம் அமைச்சர் வீட்டுக்கு அவர் வீட்டில் போய் சாப்பிட்டு வந்தார், அவர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாருன்னு. மா சுப்பிரமணியம் யார் அந்த சார்னு ஒரு பெரிய ஒரு சர்ச்சை வந்தபோது உண்மையிலேயே மா சுப்பிரமணியம் அது தெரியல, இது வரைக்கும் வெளியில் வரல அந்த ரகசியம். ஆம்சாங் கேஸ் மாதிரி அதுவும் ஒரு மறைக்கப்பட்டது, இல்லை அது மடக்கி வைக்கப்பட்டது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சாதாரண புகைப்படம் எதேச்சியாக கூட எடுத்துருக்கலாம். நான் மா சுப்பிரமணியத்துக்கு ஆதரவாக சொல்லலை. எந்த அரசியல்வாதியுமே, இப்போ நான் கூட தான் வெளியில் போகிறேன், எங்கேயோ ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ திடீர்னு சார் நீங்கள் தானே யூடியூப்பில் திருசக்தியார்? ஆமாங்க, நல்லா இருக்குங்க உங்கள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்குறோம், ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஒரு மரியாதை உங்கள் பேருங்க? என் பேர் சோன்சோ. சொல்லி சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? நீங்கள் எப்படி வேணான்னு சொல்லுவீங்க? எடுத்துங்க. சப்போஸ் வரவன் ஒரு தீவிரவாதியாக இருந்தான்னு வைங்க, இல்லை தப்பானவனாக இருந்தான்னு வைங்க, நாளைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வரும்போது திருசக்தியாருடன் இவர் புகைப்படம் எடுத்துக்கொண்டுள்ளார், இவருக்கு தொடர்பு வரலாம். இதுக்காக யார் கூடயுமே நான் செல்ஃபி எடுத்துக்க மாட்டேன்னா என்ன, என் ஃபோட்டோவும் அவர் ஃபோட்டோவும் சேர்ந்து மார்ஃபிங் போட்டால் நீங்கள் எல்லா இது AI எல்லாமே. எதற்காக இதை சொல்கிறோம் என்றால், இந்த மாதிரி இவருக்கு விஜய்க்கு உள்ள சவால்கள் இந்த பஞ்சதந்திரம் நான் சொல்லக்கூடிய கரூர், குதிரை பேரம், குழந்தைகளை பயன்படுத்தியது, போதைப்பொருள் விவகாரம், தேசத்துக்கு எதிரான தீவிரவாதம், இது 5மே மிக ஒன்றொன்றும் ஒரு விதத்தில் கடுமையானது, கொடுமையானது, அரசியல் ரீதியாக மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த பஞ்சதந்திரங்கள், பஞ்சபூதங்களை தாண்டி
அவர் எப்படி மீண்டு வரப்போகிறார்? ஏற்கனவே அவரை சுற்றி இருக்கிற சீட்டு இருக்கிறதெல்லாம் வந்து அல்லு சில்லு சீட்டாக தான் இருக்குது. நல்லா 2 சீட்டு. எப்போது அமைச்சர் பதவிக்காக இருக்காங்க. கம்யூனிஸ்டுகள் எந்த சமயமும் வெளியேறலாம். வைகோ ஆதரவு தெரிவித்தாலும் தெரிவிக்கலாம். அப்படியே தெரிவித்தாலும் அவர் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு அவங்க ஆட்கள் இடைத்தேர்தலில் ஜெயிச்சாதான் வர முடியும். இன்னும் வந்து விஜய் ஆட்சி நிலை பெற்று விட்டது, இனிமேல் கவலை இல்லைங்கிற சூழ்நிலை இன்னும் வரலாம், வராமையும் போகலாம். ஆனால் இந்த பஞ்சபூதங்களிலிருந்து இவர் எப்படி தப்பித்து மீண்டு வரப்போகிறார்? ஏன்னா விஜய் இது வந்து நம்ம சொல்கிறது ஜோசியத்துக்கு பொதுவாக எனக்கு வந்து அவ்வளோ பெருசாக ஜோசியத்தில் நம்பிக்கை இல்லை. ஏதோ சொன்னால் கேட்டுப்பேன் மரியாதை கொடுத்து, ஆனால் நம்பிக்கை இல்லை. ஜோசியர் சொன்னான்றதுக்காக கிணத்துல விழுன்னா இப்போ விழுந்துருவோமா? மிஞ்சி போனால் நான் என்ன பண்ணுவேன், ஜோசியர் ஐயா நீங்கள் கிணத்துல விழு, என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டுருவோன்னா நான் அடுத்தது விழுறேன்னு சொல்லுவேன். அது நம்ம கேரக்டர். ஆனால் யாரெல்லாம் பகுத்தறிவு என்று பேசுகிறார்களோ இவர்கள் தான் முதல்ல போய், அதுவும் நம்ம தமிழ்நாடு ஜோசியரை விட்டு கேரளாவில் போய் கேட்டு வருவாங்க. நம்ம அரசியல்வாதிகள் எல்லா வகையிலையும். அந்த வகையில் வந்து விஜய்க்கு வந்து முதல்வர் விஜய் அவர்களுக்கு அவருடைய ஜாதகத்தின்படி ஏதோ ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். அது உண்மையாக பொய்யா, அது சும்மா ஒரு வேணும்ன்ட்டே எழுதி விட்டாங்களான்னு கூட தெரியாது. அவருக்கு காராகிரக பிராப்தி, காராகிரகம்னா சிறை கம்பிகளை எண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம் அப்படின்னு ஒரு ஜோசியம் போடுறாங்க. அது சில பேர் வந்து வன்மமாக எழுதியதா இல்லை வந்து ஏதோ ஒரு ஜோசியத்தின் அடிப்படையிலான்னு தெரியல. ரெண்டாவது எல்லா ஜோசியமும் பழிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டாலின் அவர்கள் வாழ்க்கையில் அவர் வந்து முதல்வரே ஆக முடியாதுன்னு பல பிரபலமான ஜோசியர்கள்லாம் எழுதினாங்க. ஆனால் ஒரு முறை ஆகி 5 வருடங்கள் ஆட்சியையும் நிறைவேற்றி விட்டார். அது ஜோசியம் சொன்னால் உண்மைன்னு இல்லை. நம்ம சொல்ல வர்றது வந்து விஜய் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். சிறையை விட்டுருங்க, இந்த ஜோசியத்தை விட்டுருங்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்ம சொல்கிறது என்னன்னா, இந்த பஞ்சபூதங்கள்னு சொன்னோம் பாருங்கள், இது எல்லாமே இவருக்கு நெருக்கடி தரக்கூடியது. என்னுடைய அமைச்சரவையில் இருக்கிறவர் என்ன பண்ணுறாருன்னு எனக்கு தெரியாதுன்னு ஒரு முதலமைச்சர் சொல்ல முடியாது. ஏற்கனவே இவரை வந்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்காரு, வெளியே பேச மாட்டேன்றாரு, பத்திரிகையாளரை பார்த்தா பயப்படுறாரு அப்படின்னு ஒரு இமேஜ் இவருக்கு, ஒரு தவறான இமேஜ் இருக்குது. மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி மைக்கை நீட்டினா பேசக்கூடிய அந்த திறமை இவருக்கு இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரக்கும் அளவுக்கு எழுதி கொடுத்தா தான் பேசுவார், முன்னாலேயே சொன்னால் தான் பேசுவார் அப்படிங்கிற ஒரு இமேஜெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பஞ்சபூதம்னா இந்த வழக்குகள், இந்த குற்றச்சாட்டுகள், இதிலிருந்து அவர் எப்படி மீண்டு வரப்போகிறார்? இப்போ நம்ம ஏற்கனவே போன இதில் பேசுனது என்னென்னா, இதில் ஏதாவது சிக்கல் வந்து ஆட்சி கவிழ வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை. அவருடைய ஆட்சி நிலை பெற்று அவர் நல்ல ஆட்சி தர வேண்டும் என்பது தான் நம்மளுடைய விருப்பம். ஏதோ ஒரு மக்கள் தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறார், அவர் முறையாக ஆட்சியை கொடுத்து நல்லது செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம், தவறில்லை. ஆனால் இந்த மாதிரி பஞ்சபூதங்களினால் அவர் ஆட்சியை தவறவிடும் சூழ்நிலை வந்தால் அப்பொழுது தேர்தல் 2029 அதற்கு முன்பாகவோ வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்பொழுது இவருக்கு எதிராக களம் மாறும் என்றால் அது திமுகவுக்கு சாதகமாகவோ அதிமுகவுக்கு சாதகமாகவோ இப்பொழுதுள்ள சூழ்நிலையில் மாறுவதற்கு வாய்ப்பில்லை. அப்போ யாருக்கு வாய்ப்பு? புதியவர்களுக்கு வாய்ப்பு. நம்ம புதியவர்கள்னு சொல்கிறது அந்த இடத்துல வந்து அண்ணாமலை, சீமான் மற்றும் சில பேர்லாம் சொன்னோம். இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தாலோ இல்லை இவர்கள் எப்படி ஒரு கூட்டணியாக வரலாம், இல்லை ஒரு புரிதலோடு வரலாம், மாற்று சக்திகளாக உருவெடுப்பவர்கள் இவர்கள் தான் அப்படிங்கிறது. இந்த குறைபாடுகளை சொல்கிறதெல்லாம் என்னென்னால் அதை நோக்கித்தான் அரசியல் பாதை தமிழ்நாட்டில் செல்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. பார்க்கலாம். சார், பல்லர் கேள்வி தெளிவாக. நன்றி, வணக்கம்.